வணக்கம் நண்பர்களே. பதார்த்த குண சிந்தாமணியில் இந்த விபரத்தை நூலாசிரியர் சொல்லித் தந்திருக்கிறார். மசாஜ் செய்வதால் ஏற்படுகிற பலன்களும் தூக்கத்தினால் கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாடலையும் விளக்கத்தையும் தந்திருப்பதை பார்த்து வரலாமா? ஐந்திரியங்க சௌக்கிய மகளு. ஐந்திரியங்கள் சௌக்கிய மகளும் நைந்த மனத்துச்சாக நன்னும் கான். தூக்கத்தினால உடம்பில் உள்ள பஞ்சேந்திரியங்களின் ஓய்வும் உடம்பில் உள்ள வலிகளின் வருத்தமும் தீரும். முறைப்படி இடது பக்கமாக படுத்து காலை நீட்டிக்கொண்டு நித்திரை செய்தால் இளைத்த மனதிற்கு உற்சாகமும் ஆயுள் விருத்தியும் உண்டு. சரியாக தூங்கினாலே இவ்வளவு பயன் இருக்குதுன்னா மனசும் உடம்பும் உற்சாகமா இருந்தா ஆயுள் கூடும் தானே. அடுத்ததாக முக்காடி தங்கமுற்று முடித்துயிலினிரன் டக்கிக்கும் தோற்கு மதிபலமா பிக்கான. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் துணியினால் மூடிக்கொண்டு தூங்குகிற போது என்ன பலன்னு சொல்றார். 2 கண்களுக்கும் 2 கைகளுக்கும் அதிகமான வலிமை கிடைக்குமா. அது மட்டுமில்லாது குளிர்காற்று, தூசு, பனி இவைகளால ஏற்படுகின்ற தொல்லைகளும் விலகும்னு சொல்றார். கொசு தொல்லை இல்லாத அந்த காலத்தில் கூட தலை முதல் பாதம் வரை போர்த்தி கொண்டு தூங்குவது இருந்திருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறார் பார்க்கலாம். தொக்கணத்தி நாளி ரத்தன் தோலூனி வைகட்கு மிக்கு சவுந்தரியஞ்ச மீரனும் போ மெய்கதிசு. தொக்கணம்ங்கிறது ஆங்கிலத்துல மசாஜ் பண்ணிக்கிறதுன்னு கை கால்களை அமுக்கி விடுறதுன்னு சொல்லப்படுகிறது. இன்றும் கூட கை கால்களை அழுத்தி அமுக்கி விடுவதும் எண்ணெய் தேய்த்து விடுவதும் ஆரிய வைத்தியத்தில் இருக்கிறது. அதைத்தான் ஆசிரியரும் இங்கே சொல்லி இருக்கிறார். தொக்கணம் பிடிப்பதென்பது கையினால் குத்தி இதமாக பிடிப்பதாம். மசாஜ் செய்வதனால் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகவும் சருமத்திற்கும் தசைகளுக்கும் மற்றும் தாதுக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். தவிர உடலின் வலிவும் ஆரோக்கியமும் சுகமான நல்ல தூக்கத்திற்கும் புணர்ச்சியல் இச்சையையும் அதிகரிக்கும் என்றும் வாத நோய்களின் வேதனையில் இருந்தும் கடின உழைப்பினால் வந்த உடல் வலியும் உடல் சோர்வும் நீங்கும் என்பதையும் பலனாக காணலாம் என்றும் சொல்லிவிட்டு அடுத்ததாக இரவில் தூங்காமல் இருப்பதால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று விளக்குகிறார். சித்தம் கஞ்செறியும் ஐம்புலத்தயக்க மெய்த்தலனுக்கு அமைந்த மென்பை கணித்த முறை. இரவில் துயிலாதவர்களுக்கு இரவில் தூக்கமில்லாதவர்களுக்கு நாளடைவில் நம்பிக்கையின்மை அதிகரிக்கும் என்றும் புத்திக்கு தெளிவின்மையும் உடல் சோர்வும் வெட்கம் கூச்ச சுபாவம் பயம் இவைகளோடு உடல் வெப்பமும் மந்தம் முதலிய நோய்கள் தினமும் சேரும் என்றும் வேட்டை நாய்கள் கவ்வுதல் போல பல வியாதிகளும் கவ்விக்கொள்ளும் என்கிறார். இரவில் தூங்கவில்லை என்றாலே இப்படிப்பட்ட நோய்களெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கும் என்பதை சொல்கிறார்.
இரவில் தொடர்ந்து தூங்காமல் வேலை செய்ய வேண்டிய கடமை உள்ளவர்கள் கூடியவரை தூங்குவதற்கு வழி செய்வதும் கூட நல்லது. இரவில் தூங்கவில்லைன்னா என்ன ஆகும் சொன்னவரு, பகல்ல தூங்குனா என்ன நடக்கும் என்பதை பற்றியும் சொல்கிறார். தண்ட மேட்டரக்ஷ்ய முருத்தம்பஞ் சருவாங்க முக்ராக் கிரகஞ்சுப்தி. பகல்ல தூங்குறது தண்ட, வாதம், கை கால்கள் பக்கவாதம், தடி போன்ற விரைப்பு ஏற்படுமா. மெட்ராக்ஷியா, கண்கள் சோர்வடைதல் அல்லது பார்வை சிதைவும் பார்வை கோளாறும் ஏற்படுமா. முர்த்தம்பம், தலை கழுத்து விரைப்பு. சர்வங்க வாதம், மொத்த உடல் பக்கவாதம். உக்கிர கிரகம், கடுமையான ஸ்பாஸ்மோட்டிக் சுருக்கம். சுப்திவாதம், உணர்வின்மை அல்லது உணர்வு இழப்பு. அனுதம்பம், தாடை அல்லது லாக்டாக்ஜா. திருக்கும் தம்பம், கழுத்து கைகால்கள் முறுக்குதல். சோனிதவாதம், இரத்தம் மற்றும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். அடோபாவாதம், வாய்வு அல்லது வலியுடன் கூடிய உள் சலசலப்பு. கீர்த்திவாதம், தோல் தொடர்பான நரம்பு கோளாறுகள். உர்த்தவவாதம், மேல்நோக்கி நகரும் வாயு அல்லது சுவாச கோளாறு. சம்புகவாதம், பின்வாங்கிய கைகால்கள். அவபேதம், கடுமையான ஒரு பக்க வலி. வதந்திரம், பொதுவான நரம்பியல் வலி. அவதானம், வலிப்பு. விவுர், நோயின் பரவல். தாசிமை, தசை மற்றும் நரம்புகளில் ஏற்படும் பலவீனம் அல்லது செயலிழப்பு என்கிற 18 விதமான வாத ரோகங்களை தருவதற்கு விதை எப்படி ஆதாரமோ அதுபோல பகலில் உறக்கம் என்பது மனித உடலில் வாதம் தன் நிலையில் இருந்து மாறுபடும் போது இந்த 18 விதமான நோய்களாக உருவெடுக்கிறது என்பதை சொல்லித் தருகிறார். மசாஜ் செய்வதும் தூங்குவதும் உடலின் செயற்பாடுகளை சீராக்கவும் வலிமையாக்கவும் வைத்திருக்கிறது என்று சொல்லியவர், பகலில் தூங்குவதால் உண்டாகும் 18 வகையான நோய்களையும் சொல்லி இனிமேல் பகலில் தூங்குவதை யோசிக்க வைத்து விட்டார். நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.